இன்று நமக்கு தண்ணீர் பிரச்சனை என்றால் அது வெறும் தண்ணீர் பற்றாக்குறை மட்டும் இல்லை. மழைக்காலத்தில் வெள்ளம், வெயில் காலத்தில் வறட்சி. ஒரு பக்கம் மழைநீர் ஓடிப்போய் கடலில் கலந்து வீணாகிறது. மற்றொரு பக்கம் போர்வெல் மீது போர்வெல் என எண்ணிலடங்கா போர்வெல் வைத்து நிலத்தடி நீரை நாமே காலி செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல மழை பெய்தாலும் நிம்மதி இல்லை. ஏனெனில் வந்த நீரை பாதுகாக்கும் பழக்கம் குறைந்துவிட்டது. ஏறத்தாழ இல்லை என்றே சொல்லலாம். மழைநீர் நிலத்துக்குள் சென்று சேராமல் வேகமாக ஓடிப் போய்விடுகிறது. சில மாதங்கள் கழித்து அதே நிலம் தண்ணீருக்காக காத்திருக்கிறது. இதுதான் இன்றைய மிகப்பெரிய முரண்பாடு. ஆனால் இந்த பிரச்சனைக்கு நம் முன்னோர்கள் முன்பே ஒரு பதிலை உருவாக்கியிருந்தார்கள். அது ஒரு சாதாரண குளம் இல்லை. அது ஒரு ட்ரெடிஷனல் தமிழ் வில்லேஜ் ஏரி, ஒரு முழுமையான நீர் மேலாண்மை அமைப்பு. மழைநீரை பிடிக்க, சேமிக்க, பகிர, நிலத்தடியில் ஊறச் செய்ய, வயல்களுக்கு உயிரளிக்க உருவாக்கப்பட்ட அறிவு. ஏரி என்றால் வெறும் நீர் தேங்கும் இடம் என்று மட்டும் நினைக்கக்கூடாது. அதற்கு அமைப்பும் இருந்தது. அதற்கு ஒழுங்கும் இருந்தது. அதற்கு நோக்கும் இருந்தது. ஒரு ஏரியின் முதுகெலும்பு பண்ட், நீரை தடுத்து நிறுத்தும் மண்மேடு. அடுத்தது ஸ்லியூஸ், வயல்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வெளியேறும் கட்டுப்பாட்டு வாயில். அதற்குப் பிறகு சர்ப்ளஸ் வீர், அதிகமான நீர் ஏரியை உடைக்காமல் பாதுகாப்பாக வெளியேறும் பகுதி. மேலும் ஃபீடர் சேனல், மழைநீரை ஏரிக்கு கொண்டு வரும் உயிர்பாதை. இவை தனித்தனியாக இருந்ததல்ல. பல இடங்களில் ஏரிகள் ஒன்றோடொன்று இணைந்து இருந்தன. மேலே இருக்கும் ஏரி நிரம்பினால் அதன் மேலதிக நீர் கீழே இருக்கும் அடுத்த ஏரிக்குச் சென்றது. இப்படி பல ஏரிகள் சங்கிலி போல் இணைந்து செயல்பட்டதே கேஸ்கேடிங் டேங்க் சிஸ்டம். இதனால் ஒரு முறை பெய்யும் மழைநீர் முழுவதும் வீணாகாமல் படிப்படியாக பல இடங்களில் தங்கி பயன்பட்டது. இதன் பெரிய பலன் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ். ஏரியில் நின்ற நீர் மெதுவாக நிலத்துக்குள் இறங்கும். அதனால் சுற்றியுள்ள கிணறுகள் உயிருடன் இருக்கும். நிலத்தில் ஈரப்பதம் இருக்கும். போர்வெல் இல்லாத காலத்திலும் விவசாயம் தொடர்ந்து இயங்குவதற்கு இது ஆதாரமாக இருந்தது. சில ஆய்வுகள் டேங்க் சிஸ்டம்ஸ் உள்ள பகுதிகளில் கிணறு நீருக்கு பெரிய அளவில் ரீசார்ஜ் ஆதரவு இருந்ததை காட்டுகின்றன. இரண்டாவது பலன், பாசனம். வயலுக்கு எப்போது தண்ணீர் விட வேண்டும், எவ்வளவு விட வேண்டும், எங்கு திருப்ப வேண்டும் என்பதற்கான அடிப்படை அமைப்பாக ஏரி இருந்தது. அதனால் நெல் சாகுபடி, கிராம வாழ்க்கை, பருவத் திட்டமிடல், இவை எல்லாம் ஏரியோடு இணைந்திருந்தன. மூன்றாவது, வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் திறன். மழைநீர் ஒரே சமயத்தில் கீழே பாயாமல் ஏரிகள் அதை தடுத்து, தங்கி, பின்னர் படிப்படியாக வெளியே அனுப்பின. அதனால் கீழ்ப்பகுதிகளின் அழுத்தம் குறைய வாய்ப்பு இருந்தது. நீர் என்பது வெறும் சேமிக்க வேண்டிய பொருள் மட்டும் இல்லை, அதை ஒழுங்காக நடத்த வேண்டிய சக்தி என்பதையும் நம் முன்னோர்கள் புரிந்திருந்தார்கள். ஆனால் ஏரியின் வலிமை கட்டமைப்பில் மட்டும் இல்லை, சமூக பொறுப்பிலும் இருந்தது. அந்த பழக்கத்திற்குப் பெயர் குடிமராமத்து. ஏரியை சுத்தம் செய்தார்கள். சேற்றை அகற்றினார்கள். கரையை பலப்படுத்தினார்கள். ஸ்லியூஸ், வீர், சேனல் போன்றவற்றை சரி செய்தார்கள். ஏரியை கட்டியது ஒரு தலைமுறை என்றால் அதை உயிரோடு வைத்தது பல தலைமுறைகள். பின்னர் என்ன நடந்தது? பராமரிப்பு குறைந்தது. சேறு தேங்கியது. சேனல்கள் அடைந்தன. சில இடங்களில் ஆக்கிரமிப்பு வந்தது. நீர் வரவேண்டிய பாதை மங்கியது. நீர் தங்க வேண்டிய இடம் பலவீனமடைந்தது. இறுதியில் ஏரி இருந்தும் அதன் முழு திறன் மங்க ஆரம்பித்தது. அதன் பிறகு மக்கள் கூட்டுச் சிந்தனையிலிருந்து தனிப்பட்ட தீர்வுகளுக்கு மாறினார்கள். சர்ஃபேஸ் இரிகேஷன் குறைந்து போர்வெல் டிபெண்டன்ஸ் அதிகரித்தது. ஆனால் போர்வெல் மழையை உருவாக்காது. அது பூமிக்குள் இருக்கும் நீரையே எடுத்து பயன்படும். நிரப்பாமல் எடுப்பது மட்டும் தொடர்ந்து நடந்தால் ஒரு கட்டத்தில் நெருக்கடி தவிர்க்க முடியாது.
அதனால்தான் இன்று ஏரிகளைப் பற்றி மீண்டும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏரியை மீட்பது பழைய ஒன்றை நினைத்து பெருமை பேசுவதற்காக மட்டும் இல்லை. மழைநீரை மீண்டும் பிடிக்க, நிலத்தடி நீரை உயர்த்த, பாசனத்தை ஆதரிக்க, வெள்ள அழுத்தத்தை குறைக்க, கிராம சூழலை மீண்டும் உயிர்ப்பிக்க, இவை எல்லாவற்றிற்கும் இது ஒரு நடைமுறை வழி. டீசில்டிங், பன் ஸ்ட்ரென்தனிங், ஸ்லூஸ் ரிப்பேர், வீல் ரிப்பேர், சப்ளை சேனல் ரெஸ்டோரேஷன், இவை வெறும் பழுதுபார்ப்பு வேலைகள் இல்லை. ஒரு பழைய அறிவை மீண்டும் செயல்படுத்தும் முயற்சிகள். தமிழ்நாட்டில் பல திட்டங்களிலும் டேங்க் பன் ஸ்ட்ரென்தனிங், டீசில்டிங், ஸ்லூஸ் அண்ட் வீல் ரிப்பேர், சப்ளை சேனல் கிளீனிங் போன்ற பணிகள் இன்னும் முக்கியமானதாகவே பார்க்கப்படுகின்றன. ஆகவே கேள்வி இப்போது இதுதான்: தண்ணீர் பிரச்சனைக்கு இன்னும் ஆழமான போர்வெல்தான் பதிலா? அல்லது மழையை பிடித்து, நிலத்தை காத்து, விவசாயத்தை வாழ வைத்த தமிழரின் ஏரி அறிவை மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டிய நேரமா? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ரவ்யா இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.